திருமாவளவன் சொல்லிட்டார், நீதிபதி சாமிநாதன் தானாக முன் வந்து பதவி விலகணும். அவர் என்ன தப்பு பண்ணார்? தானாக முன் வந்து பதவி விலகிறதுக்கு என்ன தப்பு பண்ணார்? திருமாவளவன்கிட்ட தான் கேட்குறேன். அதுக்கு என்ன சொல்கிறாரு? நாங்கள் அவர் மேல் இம்பீச்மெண்ட்டு பதவி நீக்க இது வந்து கையெழுத்து வாங்கிட்டாங்களாம். ஒரு 120 பேர் கையெழுத்து போட்டாங்களாம், பதவி விலகணுமா? நீங்கள் 120 பேர் நேர்மையானவர்களா, ஒழுக்கமானவர்களா, அரசியலில் வந்து நல்ல ஒரு இதோட கொள்கையோடு இருக்கிறவங்களா? நீங்கள் கையெழுத்து போட்டால் ஒரு ஜட்ஜு விலகிடணுமா? பதவி நீக்க தீர்மானத்தை இது நடைமுறைப்படுத்துறதுக்கு இது கிடையாது, ரிக்வயர்டு மெஜாரிட்டி கிடையாது. எல்லாம் 230 சீட்டை வச்சுக்கிட்டு 120 பேர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்கன்னா ஒரு நீதிபதி ராஜினாமா பண்ணணுமா? அப்போ நீதிபதி தீர்ப்பு கொடுக்க முடியாது, கொடுக்கக்கூடாது. அதுதான் நீதிபதி வந்து எங்களுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்தா கையெழுத்து வாங்குவோம். அதனால் நீ இந்த நோட்டு எரிஞ்சதை அந்த மாதிரி வருமா அவருடைய அந்த நீதிபதியை வந்து பதவி விலகணும்னு கையெழுத்து வாங்கியிருந்தீங்கன்னா உங்களை நானே பாராட்டியிருப்பேன். அவருக்கு கையெழுத்து வாங்கலை, ஆனால் இப்போ நேர்மையான கொடுத்தவருக்கு கையெழுத்து வாங்குறாரு. அப்போ வாபஸ் வாங்க இது வந்து ராஜினாமா பண்ணணுமா? நான் திருமாவளவனுக்கு கேட்குறேன். இதே KN நேரு அனுப்பியிருக்காங்க, இதில் இடியிலேருந்து அமலாக்கத்துறையிலேருந்து. KN நேரு லஞ்சம் வாங்கி 7 to 10% லஞ்ச பணத்தை கட்சிக்கு டொனேஷனு நன்கொடைன்னு வாங்கி இருக்கிறார். ஆதாரத்தோடு கொடுத்துருக்கான் இடி. அப்போ ஸ்டாலின் கட்சி தலைவர் ஸ்டாலின் தானே, ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கேட்பதற்கு உங்களுக்கு இது இருக்கா, தைரியம் இருக்கா? ஆதாரத்தோடு கொடுத்துருக்காரு. 7 to 10% திமுகவிற்கு நன்கொடை, கொள்ளையடித்த பணத்தில், நேரு கொள்ளையடித்த பணத்தில். அப்போ நீங்கள் பதவி விலகணுமே ஸ்டாலின், அவர் தானே கட்சி தலைவர், கட்சிக்கு தானே 7 to 10% இது வாங்கியிருக்கீங்க நன்கொடை ஊழல் பணத்தில் இருந்து. அதுக்கடுத்தது 1020 கோடி ஊழல் டெண்டரில் முறைகேடு நடந்திருக்கிறது. KN நேரு அவர் PA அவருடைய குடும்பம் சம்மந்தப்பட்டவர்கள் வாட்ஸ்அப்பில் பேசின உரையாடல் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க DGPட்ட. உங்களுக்கு KN நேரு பதவி விலக வேண்டும், அவர் மேல் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா திருமாவளவன்? ஆனால் ஒரு நீதிபதி கார்த்திகை தீபத்தை பற்றி ஆதரவாக கொடுத்துட்டாராம். அவரை வந்து ராஜினாமா பண்ணணும்னு கேட்டால் நாங்கள் என்ன இழித்த வாயில்களா? எங்களுக்கு அரசியல் தெரியாதா? இப்படியெல்லாம் பேசுகிறோமே, நாளைக்கு திருப்பி நம்மளை இந்த கேள்வி கேட்பாங்களன்னு கொஞ்சமாச்சும் யோசித்து பார்த்தீர்களா திருமாவளவன்? நல்ல நீதிபதிகளை விமர்சிக்காதீர்கள்.